ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். February 14 வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் அந்த அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அவர் பேக் ஹிஸ்ட்ரி மோரார்லெஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன் தீபாவளி, ஏன் பொங்கல், ஏன் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஆல்மோஸ்ட் தெரியும் இல்லையா? ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும் மேபி யூத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டே இல்லைங்களா? ஸோ அந்த டே எதனால கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் நிறையா அதிகமாக பேசப்படுற ஒரு காரணத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்ம இந்தியன் கலாச்சாரத்தெல்லாம் ஒன்றி வரப்போகிறது கிடையாது. இது பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ரோமில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி, ஒரு உண்மை ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தொட்டு தான் இன்ன வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம Feb 14 வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் ரீசன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாமா? முன்னொரு காலத்தில் ரோம் எம்பையர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3rd centuryன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல ரோம் எம்பையரே ரொம்ப கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருந்த ஒரு டைம்னு சொல்றாங்க. அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்னு, அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா, பவர்ஃபுல்லா சண்டை போடாம கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் வைஸும் அவங்களோட பவரை காட்டுறது வைஸும் ரொம்ப வீக்கா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோம்ல இருந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்ற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எதிராக அது அழிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி. ஸோ அங்கிருந்த மக்கள்லாம் கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரோமுடைய அந்த ட்ரெடிஷனல் கல்ச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த 2 ரீசன் தான் ரோமுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புலாம் அப்போ சொல்லியிருக்கு. அந்த காலகட்டத்தில் கிளாடியஸ் II அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் ரோமை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் அரசர் காதுக்கு போகுது. அரசர் கடுப்பாகிறாரு, என்னடா அது இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம், யார் இந்த மாதிரி மத மாற்றங்களுக்கு யார் காரணம், சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்படி சரியா ஃபைட் பண்ணாததுக்கெல்லாம் என்ன ரீசன், ட்ரைனிங் எல்லாம் ப்ராப்பரா கொடுக்கலையா, எல்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அலசி ஆராயும் போது இந்த 2த்துக்குமே ஒரு ஆன்சர் சேர்த்தி வர மாதிரி நம்ம கிளாடியஸ் IIக்கு அமையுது. அது என்ன ஒரே ஆன்சர்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரீஸ்ட், ஒரு பாதிரியார். இவரோட வேலை என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ், அந்த சண்டை செய்யற சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு காதல் திருமணம் அதை பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை கிறிஸ்டியானிட்டிக்கு இவரு தான் மதமாற்றமும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட கிங் கிளாடியஸ் II என்ன பண்றாருன்னா, கூப்பிடுறாந்தால அப்படின்னு வர சொல்லி வேலண்டைனை வர சொல்றாரு. வேலண்டைனும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, என்னப்பா நீ தான் இந்த மாதிரி ஜோடியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்க தான் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு கேட்டோன்னா, அது வேலண்டைனும் ஆமாங்க நான் துரோகம் எல்லாம் பண்ணல, இது மியூச்சுவலா லவ் வர்றது தானே, நம்ம ஏன் லவ் பிரிக்கணும், சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தரப்பான ஒரு நியாயங்களை சொல்ல, கிளாடியஸ் II என்னதான் இந்த மாதிரி நிறைய அவர் காதுக்கு வந்தாலுமே ஃபைனலா கடுப்பாய் என்ன சொல்றாருன்னா, யோ இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காத, ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சட்டமும் போடுறாரு, இனிமே எந்த பையனும் லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமா நம்ம ஆர்மியில இருக்கிற வீரர்ஸ் எல்லாம் சிங்கிளா ஒண்டி கட்டியா தான் இருக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், கல்யாணம் பண்றதுனால தான் உங்களுக்கு பொம்பளை சோக் கேக்குதா அப்படின்ற மாதிரி ஃபைட் எல்லாம் சரியா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் போடுறாரு. இதை கேள்விப்பட்டதும் அங்க இருந்த வீரர்கள்லாம் ரொம்ப சோகமாயி, என்னடா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதாயிடுறாங்க. அதுக்கப்புறமும் இந்த சம்பவங்கள், அதாவது காதல் பண்றது, கல்யாணம் பண்றதெல்லாம் ரகசியமா நடந்துட்டு இருக்குன்ற நியூஸும் அவர் காதுக்கு போகுது. எவன்டா பின்னாடின்னு கேட்டா, சேம் நான் வேலண்டைன் தான் இருக்கிறாரு, அவரால் காதல் சேர்த்துக்காம இருக்க முடியல. ஃபைனலா இது தெரிஞ்சவர் என்ன பண்றாருன்னா, வேலண்டைனை பிடிச்சி ஜெயில போட்டுறாரு, செத்துப்போ ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டு போட்டுறாரு. அதுக்கப்புறம் ரோம் கிளாடியஸோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லா போகுதுப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது தான் 2வது சாப்டர் நம்ம வேலண்டைன் ஜெயில இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஜெயில என்னையா பண்ணா இருந்தாலும் கேட்டீங்கன்னா, அந்த ஜெயில ஒரு ஜெயிலர் இருக்காரு, அவர் பேரு ஆஸ்டீரியஸ்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு என்னன்னா பிரச்சனை கேட்டீங்கன்னா, என்னதான் வேலண்டைன் அவர்கள் எங்க போனாலும் அவருடைய தாத்பரியத்தையும் அவரோட தத்துவத்தையும் பரப்பக்கூடிய ஒரு நபர் இல்லைங்களா, ஏன்னா பிரீஸ்ட் வாரியா பேசிக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. ஸோ அதன் மூலமா நம்ம ஆஸ்டீரியஸ், நம்ம ஜெயிலர் ஒரு மாதிரி அடடா மனுஷன் கரெக்டா தானே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அவருடைய பொண்ணை, அவங்க பேர் ஜூலியான்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள இவர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. என்னத்துக்கு அவர் பொண்ணைங்க கூப்பிட்டுருணும்னா, ஜூலியான்றவங்க ஆக்சுவலா பிளைண்ட், அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. அது மட்டும் இல்லாம சரியா ஒரு பெருசா எந்த நாலேஜ் இல்லாம ஒரு மாதிரி ஒரு பிசிக்கலி சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் மென்டலி சேலஞ்சுன்னு கூட. ஸோ கூட்டி நீங்க தான் நம்ம பொண்ணு ஏதாவது நீங்க பார்த்து ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, வேலண்டைன் அவர்களும் தனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு, ரோமுடைய ஹிஸ்டரி சொல்றாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நல்லா அப்படியே நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி என்னமோ சொல்லி தராரு. அது மட்டும் இல்லாம
இதுவும் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. அவருடைய அந்த சில பல ஸ்பெல்ஸோ மேஜிக்கோ ஏதோ வச்சு ஜூலியா அவர்களுக்கு கண் பார்வையும் கிடைக்க வந்துட்டு வச்சிடறா. அப்படி இதெல்லாம் நடந்தோன்னையுமே அந்த ஆஸ்திரியன் ஜெயில இருக்காரு பாத்தீங்கன்னா, ஜூலியாவோட அப்பா, அவர் வந்து கும்பிடு போட்டு கீழே விழுந்துடுறாரு. கடவுளே நீதான்ப்பா வந்துட்டு என் குலதெய்வம், ரொம்ப ரொம்ப நன்றி. என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல, என் பொண்ணுக்கு வந்து ஐசைட் வரும், இந்த மாதிரி நாலேஜ்லாம் வரும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ இப்போ திருப்பியும் இந்த நியூஸ் வந்துட்டு ராஜா காதுக்கு வந்து போகுது. டேய் இவன் எங்கடா, அவன் எங்க விட்டாலும் வந்து கம்முட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ராஜா கிளம்பி வந்து திருப்பியும் தூக்கணும் சொல்லிட்டு வேலண்டைனை கூப்பிட்டு வராங்க. அதே மாதிரி கேட்குறாங்க, ஏப்பா நீ பண்ணியாப்பா இந்த பொண்ணுங்கெல்லாம் கண் பார்வைலாம் பரவச்சியா, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னா திருப்பியும் அவர் வந்துட்டு ஆமா சார் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் வந்து அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணேன்னு சொன்னோன்னா திருப்பியும் வந்து அரசர் கடுப்பாயிட்டு கடைசியா வந்துட்டு ஒரு இது வைக்கிறாரு. நீ இதுக்கப்புறம் யாருக்கும் நீ போயிட்டு இந்த காதலை வந்துட்டு கத்து தரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் இது பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதே சமயம் நீ இந்த கிறிஸ்டியானிட்டியை நீ வந்து பரப்பவும் கூடாதுன்னு சொல்லிட்டு என் சத்தியமுனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற. அப்படி ஆனா வேலண்டைன் ஐயா அது முடியாதுங்களே அப்படின்னு சொன்னோன்னே சரிடா போட அவனை வந்து தூக்கில் போடுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாங்க. சோகமா நம்ம வந்துட்டு வேலண்டைனும் போறதுக்கு முன்னாடி ஜெயிலர் இருந்தார் பாத்தீங்களா, ஜூலியாவுடைய அப்பா, அவர்கிட்ட கைப்பட ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் லெட்டர் எழுதுன நாள் பாத்தீங்கன்னா February 14th. என்ன எழுதுறாருன்னா, ஜூலியாவுக்கு என் அன்பு ஜூலியாவே, உன்னை விட்டு நான் பிரியாம அப்படின்னாலும் வந்துட்டு செமையா வந்துட்டு ஒரு பக்கத்துக்கு லெட்டர் எழுதி இதை போய் நீங்க ஜூலியாட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்திரிஸ்ட் அப்பா கிட்டே வந்து தூதுடுறோம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் February 14th வேலண்டைன் அவர்கள் வந்துட்டு தூக்கிலிடப்படுறார். அவர் தூக்கில போட்டதுக்கப்புறம் அவர் கைப்பட எழுதின லெட்டர் ஜூலியா அவர்களுக்கு போகுது. அதை பார்த்தோன்னா ஜூலியா அவர்களும் ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகுறாங்க, ஐயோ என் ஆளை கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு ஆஃப்டர் பல இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த நாள் வேலண்டைன் காதலுக்காக தன்னை வந்துட்டு அர்ப்பணிச்ச அவர் வந்துட்டு நிறைய பேருக்கு காதலை வந்துட்டு ஊட்டி அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பமா இருக்க ஹெல்ப் பண்ண, பிளஸ் லவ்வால வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஐசைட்டு பிளஸ் அவங்க நிறைய போதனைகள் கொடுத்த ஒரு நபர் மிஸ்டர் வேலண்டைன் அவர்களுடைய நினைவாக February 14th அவர் வந்து தூக்கில போடப்பட்ட நாளை வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அன்று முதல் இன்று வரை February 14th வந்து வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இது ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான், மெயினாக இதை வந்து பேசுறாங்க. ஏதாவது நிறைய சப் கதைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தெரிஞ்சுது அப்படின்னா ஏன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ